கடந்த கால ஊழல் மோசடி சம்பவங்கள் அரசு முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. 4 வருடங்களில் இலங்கையின் டாலர் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. முன்னாள் அரசியல் தரப்புகளுக்கு அரசாங்கத்தின் இறுதி அறிவிப்பு. இவை தொடர்பில் ஆராயும் செய்திகளின் தொகுப்பு. கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 15 மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 3040 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சிறப்பு பிரிவுக்கு 3040 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அன்றாட தீர்வுகளை வழங்கக்கூடிய 1124 முறைப்பாடுகள் உள்ளன. அத்தோடு உள்ளக கணக்காய்வு செயல்முறையின் மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய 15 சிறப்பு விசாரணைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம். அவற்றில் 3 தற்போது முறையான உள்ளக தணிக்கைக்கு உட்பட்டுள்ளதுடன் இன்னும் சில வெளியில் ஊடகங்களில் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தகவல்களை எடுத்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 2020க்கு பிறகு உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு 6 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் செப்டம்பர் 2024இல் 5.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்களின் அளவு அக்டோபர் 2024 இறுதிக்குள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் 7.9% கணிசமான அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமாக அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த அக்டோபரில் 7.3% அதிகரித்து 6.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. குறித்த தொகையானது 2024 செப்டம்பரில் 5.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்தில் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு 5.8 வீதத்தால் 42 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலாவணி வசதியும் அடங்கும். இது சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமம் என்றும் கூறப்படுகிறது. நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் போது பொள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது 1, 2, 3 என இலக்கங்கள் அல்லது பொள்ளடி பயன்படுத்தப்பட்டன. எனினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் போதும் விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். எனவே உரிய முறையினை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஏனைய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சு இறுதி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்போது பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினராலும் இராணுவத்தினராலும் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தரப்பினரிடம் பாதுகாப்புக்காக ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர்கள் மற்றும் தோட்டாக்கள் இருப்பதை அமைச்சு அவதானித்துள்ளது. மேலும் இந்த வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை வழங்கப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் இலங்கை காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை காவல்துறை காவலில் எடுக்க அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவை வழங்குமாறும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் இதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.